ஏய் ரசதி, ம்? தூங்கலையா? இல்ல மாமா, தூக்கம் வரல. ஏன்? உங்களுக்கு யாரு மாமா மெடல் எல்லாம் கொடுத்தா? ஏய், யாரும் குடுக்கலடி, நான் ஜெயிச்சு வாங்கினது. அப்ப நீங்க கபடி பிளேயர் தானே? இதுல என்னடி உனக்கு சந்தேகம்? பின்ன கபடி பிளேயரா இருந்துகிட்டு எப்படி எல்லாம் விளையாடணும்னு எனக்கு சொல்லி தரவே இல்ல. ஏய், கபடியில நான் என்னடி உனக்கு சொல்லி தர்றது? எப்படி ஜெயிக்கணும், எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுக்கணும் மாமா. வெறும் சைக்கிள் ஓட்ட மட்டும் சொல்லி கொடுக்கறீங்க. இப்ப என்ன, உனக்கு கபடி சொல்லி தரணும் அவ்வளவுதானே? ஆமா மாமா. எழுந்திரி, வா வா எங்க மாமா? வா சொல்றேன், எழுந்திரு. வா வா வா. ரெடியா? இப்ப நீ ஆப்போசிட்ல நிக்கிற, நான் இந்த டீம். ஓகே, இத பாரு சத்தி, ரைடு வர்றவங்க கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். காலை பார்த்தா அவங்க பண்ற மூமெண்ட் தெரியும், ஆனா கண்ணை பார்த்தாதான் அடுத்து அவங்க என்ன மூமெண்ட் பண்ண போறாங்கன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். புரியுதா? ம். அதனால நீ கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். என்னோட கண்ணை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்னு கெஸ் பண்ணு. ஓகே? சரி மாமா. இப்ப நான் ரைடு வரேன், கண்ணை பாரு. ரெடியா? கபடி 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 கபடி. ஏய் ரசதி, என்ன பண்ற? மாமா, நீங்க தானே மாமா கண்ணை பார்க்க சொன்னீங்க. சொன்னேன், ஆனா அதுக்குன்னு இப்படியா பாக்குறது? ஏதோ தப்பா இருக்கே. சரி, உனக்கு புரிஞ்சதுல? இல்ல மாமா. சரி பரவாயில்ல, கண்ணை மட்டும் பார்க்கணும். பாக்குறேன் மாமா. இல்ல இப்ப இல்ல, அது கபடி விளையாடும் போது. இப்போ கபடி தானே மாமா விளையாடுறோம். ஆஹா, சரியா போச்சு, கபடி விளையாடின மாதிரி தான். சரி, கண்ணு மேட்ரு வேண்டாம், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். கபடியில முக்கியமான விஷயமே எதிராளிய லாக் பண்ணி பிடிக்கிறது தான். அதாவது நம்ம அவங்கள பிடிச்சா உடம்பு புடி மாதிரி பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? உடம்பு புடி மாதிரி பிடிக்கணும். அந்த மாதிரி. எப்படின்னா, இப்போ எதிராளி வரானா திரும்ப விட்டு இப்படி பிடிச்சிட்டு விடவே கூடாது. ஏய், என்னடி சிரிக்கிற? நான் பிடிக்கும்போது வலிக்கலையா உனக்கு? இல்ல மாமா. இவ வேற மூட்ல இருக்கா, இது சரியில்லையே. சரி ரசாத்தி, இப்ப நீ என்ன படி, நான் உனக்கு சொல்லி தரேன். நான் இப்ப பாடி வரேன். ரெடி? கபடி 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 கபடி.
ஹேய் ரசதி, என்ன பண்ற? தெரியல மாமா. மாமா, அடுத்தது என்ன? வேணாம், இது வரைக்கும் போதும். மாமா, ஒண்ணுமே சொல்லி தரல. இன்னைக்கு இது போதும் ராசாத்தி. அதான் கண்ணை பாக்குறது, பிடிச்சா உடம்பு பிடியா பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தான்ல. சரி மாமா. சரி வா படுக்கலாம். மாமா. ராசாத்தி போதும் ராசாத்தி, இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. போ, போய் படு. இத பாரு, நல்லா உடம்பு பிடியா பிடிக்கணும், ஓகேவா? சரி மாமா, நான் உடம்பு புடியா பிடிக்கிறேன். புடிச்சா விடவே மாட்டேன். இப்ப பாருங்க எப்படி பிடிக்கிறேன்னு. என்னடி பண்ற? மாமா விட மாட்டேன் மாமா. உடம்பு புடியா பிடிச்சிருக்கேன். ஐயோ, இவ தூக்கத்திலயும் கபடி விளையாடுறாளே. ஏய் ராசாத்தி, விட்ரி, வலிக்குதுடி. மாட்டேன். நீங்க அவுட். அவுட். வலிக்குதுடி. நீங்க அவுட். 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 ஐயோ, அவுட். 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 விட்ரி, விட்ரி. அம்மா. மாமா, ஏன் மாமா கீழே படுத்துட்டு இருக்கீங்க? மேல படுக்கலாம்ல. வேண்டுதல். ஓ அப்படியா? சரி சரி. ஐயோ, என்ன மாமா வேண்டுதல்னு சொன்னீங்க, இப்ப மேல வந்து படுக்கிறீங்க? வேண்டுதல் கழிஞ்சிருச்சு. ஒண்ணுமே புரியல மாமா. ஏய் படுறி பேசாம. ஐயோ, ம். மாமாக்கு என்னமோ ஆயிடுச்சு. அம்மா. கபடி 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 கபடி. ஏய்! அனி, புனிதா குடு, நான் கூட்டுறேன். இல்ல அண்ணி, நான் கூட்டிக்கிறேன். இவ்ளோ பெரிய இடத்த நீ எப்படி கூட்டுவ? பரவாயில்ல கூட, நான் கூட்டுறேன். பரவாயில்ல அண்ணி, நான் பாத்துக்கிறேன். அட குடு புனிதா. சரி இந்தாங்க. கபடி 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 கபடி. என்ன பண்றீங்க? கபடி 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 அனி, கபடி 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 அனி, கபடி 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 என்ன இது? கபடி அனி. கபடி புனிதா. ஐயோ, கபடி கபடி அதுக்கு- கபடி கபடி அனி. கபடி 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 என்ன அனி? கபடி அனி, கபடி நீங்க கபடியால பைத்தியமாவே ஆயிட்டீங்க. கபடி 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 அனி. கபடி 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 கபடி. என்ன இது? கபடி 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 அண்ணி. கபடி 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 கபடி. அமைதியா இருங்க அண்ணி. கண்மணி, காய் நறுக்கிறியா? கூட நானே இருக்கிறேன். இல்ல, நானே நறுக்கிக்கிறேன். அட குடு கண்மணி. ஏய், என்ன? ஏய், என்னாச்சு? என்ன ரகல? அத்த கபடி கபடி கபடி. ஏய், ராசாத்தி, ரசம் திங்க. கபடி
மூச்சுக்கு என்ன லூசு பிடிச்சிருக்கா? பெரிய அத்தை. என்னடி இது? கத்தி எடுத்து என்ன குத்த பாக்குறியா? அது ஒண்ணு தாண்டி பாக்கி, அதையும் செஞ்சிரு. இல்ல அத்தை, கபடி பிராக்டிஸ் சும்மா விளையாடி பார்த்தேன். இது என்ன விளையாடுற இடமா? இல்ல பெரிய அத்தை. அதுவும் கத்தி வச்சு விளையாடுற விளையாட்டடி கபடி. ஓ விளையாட்டு எல்லாம் வெளியில வச்சுக்க, இங்க கொண்டு வராத. மங்கை, இது எல்லாமே நீ குடுக்குற செல்லம் தான். நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி பண்ற அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கல. பெருசா தங்க மெடல் ஜெயிக்க போறா. எப்பவும் கபடி கபடி நினைப்பிலே இருக்க. போட்டியில ஜெயிக்க போற என் கண்மணியே அமைதியா காய் வெட்டிக்கிட்டு இருக்கா. வெளியில நின்னு வேடிக்கை பார்க்க போறவளுக்கு என்ன கபடி கபடி? ஓ போய் உட்காந்து காய் வெட்டு. நீ வா கண்மணி வா. ஏய் உனக்கு பரீட்சை இருக்குன்னு சொன்னல, போ படி. ராசாத்தி, நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. நீ தான் ஜெயிக்க போற, நீ தான் ஜெயிக்கணும். நீ கபடி கபடி சொல்லிக்கிட்டே காய்கறி வெட்டு. கபடி 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 ராசாத்திக்கு கபடி மேல அவ்வளோ ஆர்வம் வந்துருச்சு. சரியில்லையே, இதுக்கு இந்த மங்கை வர சப்போர்ட். இதை இப்படியே விடக்கூடாது. இப்படியே விட்டா இதுலயும் ஜெயிச்சு நல்ல பேர் வாங்கிடும். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கபடி 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 நான் சுத்திட்டு இருக்க. இருடி, உனக்கு இன்னைக்கு இருக்கு பூஜை. பாதாம் பால் ரெடியா இருக்குல்ல, இதுல மயக்க மருந்த கலந்து கொடுத்துடுறேன். இது குடிச்சா இன்னைக்கு மயக்கம் தாண்டி உனக்கு. ஏதாவது திங்கிற ஐட்டத்தை ரெடி பண்ண மோப்பம் புடிச்சிட்டு வந்துருவாளே. அந்த ராசாத்தி என்ன இன்னும் வர காணோம்? கண்மணி, ராசாத்தி, என்ன இது? பாதாம் பால். ஓ அப்படியா? இது குடிச்சா கபடியில நல்ல எனர்ஜி கிடைக்கும்னு அத்தை சொன்னாங்க. கண்மணி, எனக்கும் தெரியா. ஆனா பெரியத்த கிட்ட சொல்லிடாத. சொன்னா அப்புறம் திட்டுவாங்க. என்ன ராசாத்தி இது? நீயும் ஜெயிச்சா எனக்கும் நல்லது தானே. நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இந்தா குடி. உனக்கு? ஐயோ, எனக்கு இருக்கு, நான் குடிக்கிறேன். நீ இத குடி.
ராசாத்தி குடி. நல்ல வேலை, கேட்க மாட்டான்னு நினைச்சேன், கேட்டுட்டா. இதை குடிச்சிட்டு மயங்கிதான் விழ போறா. ராசாத்தி, அத்தை, என்னது? பாதாம் பால் அத்தை. இத குடிச்சா நல்லா கபடி விளையாடலாமா? உனக்கு வேணும்னா நீ தனியா போட்டு குடிக்க வேண்டியது தானே. ஏன் கண்மணிக்கு போட்டு வச்சத குடிக்கிற? இல்லத்த, அவளுக்கும் சேர்த்து தான் போட்டேன். அதெல்லாம் வேணாம் கண்மணி. ராசாத்திக்கு நான் தனியா ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன். இத நீயே குடி. வா. மங்க ரொம்ப உஷாரா இருக்காளே, அதையும் மீறி ராசாத்திய விளையாட விடாம பண்ணணும். பண்ணுவோம். வா. லூசாடி நீ. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிருவியா? கண்மணி தானே அத்தை? என்ன கண்மணி தானே? உனக்கு போட்டிய விளையாட போறதே அவதான். அதுல அவ என்ன கலந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, இந்த வீட்ல நானும் இனியனும் தவிர யார் என்ன கொடுத்தாலும் நீ குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. அத்தை, ஒன்னு சொல்லவா? சொல்லு. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சரியா சாப்பிடவே இல்ல அத்தை. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, ஏற்கனவே நான் குண்டா இருக்கேன்னு எல்லாரும் இந்த வீட்ல ஒரு மாதிரி சொன்னாங்களா, நானும் சாப்பிட்றத குறைச்சுக்கிட்டேன். அதனால எனக்கு எனர்ஜியே இல்ல அத்தை. நான் எங்க வீட்ல சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டா நல்ல எனர்ஜி கிடைக்கும். நான் சாப்பிட்டுமா அத்தை? இது என்ன கேள்வி? இதுவும் உன் வீடு தானே. உன் இஷ்டப்படி போய் நல்லா சாப்பிடு போ. சரிங்க அத்தை. போய் நல்லா சாப்பிடுவோம். மங்கைக்கு அவ்வளோ விவரம்லாம் இருக்கா? இதையும் மீறி ராசாத்திய மயக்க மருந்து கலந்த சாப்பாடை சாப்பிட வச்சு அவளை படுக்க வைக்கல என் பேரு கண்மணி இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு தான் வயிறு ஃபுல்லா சாப்பிட போறேன். அத்தையே இது உன் வீடு, நீ இஷ்டம் போல சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன கவலை இருக்கு? எல்லாத்தையும் நாமளே சாப்பிட்டுட்டா மத்தவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அத பாத்துக்கலாம். நமக்கு பசி இருக்கு, ஃபுல்லா சாப்பிடுவோம். விருந்து சாப்பாட்டுக்கு இலை இல்லைன்னா எப்படி? சரி, போய் இலை எடுத்துட்டு வருவோம்.
மயக்க மருந்த கலந்தாச்சு. இதை சாப்பிட்டு அவ எப்படி பிராக்டிஸ் பண்றான்னு நானும் பார்க்கறேன்.